வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இப்போ நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னா, மட்டன் சாதம் வடித்து வச்சுருக்கோம். இப்போ மட்டன் நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், எடுத்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழம்புக்கு நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நட்சத்திரப்பூ, சோம்பு, இலை, கிராம்பு, கல்பாசி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், தக்காளி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சரி, இப்போ இதை பார்ப்போம். இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்க. சோம்பு போட்டுக்கிறோம், இலை, கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டோம். பாருங்க, இப்போ ஆமாம், வணக்கம். மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையானது சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு இலை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதங்கும். தக்காளியும் போட்டுட்டோம். இது வதங்குது, இது வதங்கட்டும். நம்ம அடுத்து வேக வச்சதை மட்டன் எடுத்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அது நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கையில், சோம்பெல்லாம் போட்டு வதக்கையில் அதையும் போட்டு வதக்கிருக்கோம். அதோட ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வேக வைக்கிறோங்க. அதோட இன்னொரு ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிடணும். நல்ல மணமாக, குழம்பு நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்களே. நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வேக வைக்கிறது அது ஒரு முறை. அதையும் வேகையும் வச்சுட்டு இதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடணும். இது வதங்கையிலேயே நம்ம அடுத்து குழம்பு பொடி எடுத்து ரெடி பண்ணி அதை போடுவோம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வதங்கையிலேயே குழம்பு பொடி 2 ஸ்பூனு அதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிக்கிட்ட குழம்பு பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தண்ணி தேவையோ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். வேக வச்ச தண்ணி வேறு இருக்குல்ல. இப்போ நம்ம வேறு சட்டியில் மாற்ற போகிறோம். தாளிக்கிறது இந்த சட்டி, வேறு சட்டியை மாற்ற போகிறோம். இப்போ குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழம்பு இது கொதிக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்ப. அது கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்றது அதையும் பார்த்துருவோம். பாருங்கள்,
தேங்காய் எடுத்து நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி கழுவி வச்சுருக்கோம். தேங்காய் அதுக்கடுத்து இங்கிட்டு என்னென்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், சோம்பு, முந்திரி பருப்பு, கிராம்பு, இந்த பாருங்கள் 2 கிராம்பு அதையும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள், கசகசா ஒரு சுடு தண்ணி ஊற்றி நல்லா 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் போட்டு நம்ம குழம்புக்கு அரைக்க போகிறோம். குழம்புக்கு அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மசாலா அரைச்சி இது தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை அதில் ஊற்றணும். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்ச தேங்காவை ஊற்றி விடுறோம். நல்லா கொதித்து வற்றி வரட்டும் குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்றத வச்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வச்சு பாருங்கள்.